செல்வம் நம்ம விட்டு என்னைக்கு இருந்தாலும் சென்று விடும். அதனால தான் செல்வம், செல்வோம் பேரு வந்தது. செல்வம் வந்து ஒரு தலைமுறை அனுபவிக்கலாம். இல்ல 2 தலைமுறை கூட அனுபவிக்கலாம். 3 தலைமுறை கூட அனுபவிக்கலாம். சில சமயத்துல ஒரு தலைமுறை கூட அனுபவிக்க முடியாம அந்த செல்வம் அவங்கள விட்டு சென்று விடும். இதான் உண்மை. நிரந்தரம் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு செல்வந்தரு ஒரு வீட்ல பெரிய பங்களால வாழ்ந்துட்டு வர்றாரு. பக்கத்துல சாதாரண வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவரு இடம் வாங்குறாரு. வீடு கட்டுறதுக்கு. அந்த வீடு வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவரு நகராட்சியில போய் வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ்ட் வாங்குறதுக்காக போம்போது, நகராட்சி ஊழியர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அப்ரூவ்ட் குடுக்கணும்னா இந்த ஃபார்ம்ல உங்க பக்கத்துல இருக்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இந்த இடத்து பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த ஃபார்ம் குடுத்து அனுப்புறாங்க. இந்த ஃபார்ம் எடுத்து வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவரு இந்த செல்வந்தர்கிட்ட போறார். ஐயா உங்க வீட்டு பக்கத்துல நான் இடம் வாங்கியிருக்கிறேன். வீடு கட்டப் போறேன். உங்களுடைய ஒரு கையெழுத்து கிடைச்சதுன்னா எனக்கு பர்மிஷன் குடுத்துருவாங்க. நான் வீடு கட்டிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான்லாம் கையெழுத்தெல்லாம் போட முடியாது. ஆனா கையெழுத்து போடுறதுனால ஒண்ணும் தப்பு இல்லங்க. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, நான்லாம் கையெழுத்தெல்லாம் போட முடியாது. இஷ்டம் இருந்தா வீடு கட்டு, இல்லன்னா கட்டாதல போ அப்படின்னு திமிரு, அகங்காரத்தோட பேசுறாரு. இந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவரு ரொம்ப கவலையா, மன வருத்தத்தோட வெளிய போறாரு. வீடு கட்ட முடியலையே அப்படின்னு. ஒரு கையெழுத்து இருந்தா வீட கட்டிருவாரு. அந்த கையெழுத்துனால ஒண்ணும் ஆகப்போறதில்ல. நாள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த செல்வந்தரு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தார். லோன் கட்ட முடியாம தன்னுடைய பங்களா பேங்க் ஜப்தி பண்றாங்க. ஜப்தி பண்ண உடனே இவரு வாடகை வீட்டுக்கு வர்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம், பதவி வரும் போகும். அகங்காரம், திமிரு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த எறும்ப இந்த பறவை வந்து இந்த எறும்பு புத்துல கொத்தி கொத்தி திங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எறும்பு திங்கிற பறவையும் இருக்கு. இந்த எறும்ப இந்த பறவை கொத்தி கொத்தி தின்னும். ஆனா அதே ரோட்ல இந்த பறவை செத்து கிடந்த உடனே இந்த மொத்த எறும்பு வந்து இந்த பறவையை தின்னும்.